திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா? உடனே நம்ம ஜெயம் டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க. ராதிகா. நான் வந்து இங்கே திருச்சி ஸ்ரீரங்கம் 17 வருஷம் ஆகுது. 17 வருஷமாக நாங்கள் குழு வச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான பொம்மைகள் வாங்குகிறோம். இந்த வருஷம் அர்த்தநாரீஸ்வரர், காலபைரவர், உடுப்பி கிருஷ்ணர் அண்ட் இந்த வருஷம் புதுசாக அயோத்தி ராமர் அந்த பொம்மைகள் வாங்கியிருக்கோம். வருஷம் ஒவ்வொரு கான்செப்டோடு நாங்கள் ஒவ்வொரு தீம்னு சொல்லலாம், அந்த தீமோடு நாங்கள் குழு வைக்கிறோம். இந்த வருஷம் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை வச்சுருக்கோம். அந்த பக்கம் இருக்கிறது பூரி ஜெகநாதர், நடுவில் சுபத்ரா, இந்த பக்கம் இருக்கிறது பலராமர். இந்த தேரெல்லாம் நாங்களே பண்ணினது தான். எங்களுடைய எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணினோம். அப்புறம் இது மீனாட்சி திருக்கல்யாணம். இது அறுபடை வீடு, அறுபடை முருகன், ஆறுமுகம் அந்த அறுபடை வீடு. இதெல்லாம் தீம்ஸ் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பொம்மையெல்லாம் வருஷம் வாங்குறது. இது மார்க்கண்டேயர் சரித்திரம். வேறு என்ன மேடம் குழு ஸ்பெஷலாக வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா? குழு ஸ்பெஷல்னா இதுதான். இந்த தடவை பூரி ஜெகநாதர் தான் ஸ்பெஷல். ஓகே ஓகே. இது பழைய ட்ரெடிஷ்னலாக உள்ள பொம்மை எதுன்னு பார்த்தோம்னா இந்த நடுவில் வச்சுருக்கோம்ல, இது 90 வருஷம் ஆகுது அந்த பொம்மைக்கு. எங்கள் மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்தது, அது எனக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது தலைமுறையாக இந்த பொம்மையை நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு 10 இயர்ஸ் பேக் தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணது. 10 இயர்ஸ் ஆகிடுச்சு, அதுவும் பெயிண்ட் பண்ணி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் லுக்கிங் குட். ஓகே, சூப்பராக வச்சுருக்கீங்க. வித்தியாசமான பொம்மைகள்னு நிறைய அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். அந்த வித்தியாசமான பொம்மையில் இங்கே பார்த்தோம்னா இது ஐஸ்வர்ய ஈஸ்வரர், அதாவது சிவன் குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் தங்கம் கொடுக்கறதா. அதே போல் இது ஆதியந்த பிரபு, ஆத்யந்த பிரபுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எப்பயுமே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது விநாயகர்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம், முடிக்கும் போது ஆஞ்சநேயர்கிட்ட முடிப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர், இந்த பக்கம் ஆஞ்சநேயர். ஸோ அது ஆதியந்த பிரபு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எங்களுடைய இது. அப்புறம் இந்த பொம்மை சும்மா நம்ம சாதாரணமாக ஒரு பையன் இப்போ இந்த பொண்ணு பார்க்குறா, அந்த பொண்ணு பார்த்த உடனே இந்த பையனுக்கு ஆசையாக இருக்குது, அதனால ஜொல்லு கொட்டுற மாதிரி ஒரு ரியாக்ஷன். இதெல்லாம் வித்தியாசமான பொம்மைகள் வருஷம் வாங்குறது. ஓகே, சூப்பராக வச்சுருக்கீங்க மேடம், ரொம்ப நன்றி. ஸோ கோபால்தாஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட், இது சின்ன காம்ப்ளிமெண்ட் கோபால் சார்பா. இதோட ஸ்டோன் ட்ரீ இது பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் இது கொடுக்கறதுனால இதற்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி உங்களோட வச்சிடலாம். சரி, தேங்க்யூ. ரொம்ப அழகாக ஆக்சுவலாக இந்த இது பாசிட்டிவ் எனர்ஜி.
வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு gift கொடுத்த கோபால்தாஸ் ஜுவல்லரிக்கும் ஜெயம் டிவிக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ. அப்படியே பாருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சூப்பர். ராமானந்த ரமணா அச்சுத கேசவ ஹரி நாராயண ஆத்மா ராமா ஆனந்த ரமணா அச்சுத கேசவ ஹரி நாராயண பவபயஹரணா வந்தித சரணா ரகுகுலபூஷண ராஜீவலோச்சன ஆதிநாராயண ஆனந்த சயனா சச்சிதானந்த ஸ்ரீ சத்யநாராயண ஆத்மா ராமா ஆனந்த ரமணா. என் பேர் ஆதிலக்ஷ்மி. நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு 8 வருஷமாக நாங்கள் கொலு வச்சிட்ருக்கோம். என்னோடய டாட்டரோட ஆசையினால் குட்டி பொண்ணாக இருந்தபோது கொலு வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால் அவளுக்காக ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே ஒரு வருஷமாக எதாவது டெவலப் பண்ணிட்டு வரோம். இந்த வருஷம் புதுசாக வாங்கின பொம்மையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அயோத்தி ராமர் இந்த தடவை, குழந்தை ராமர் தான் இந்த தடவை புதுசாக இருக்கிறது. மேல் படியில் இருக்கிறது. அதுக்கப்புறம் அறுபடை முருகன், அறுபடை வீடு ஒரு இதுவும் இருக்குது. ஃபுல்லாக செட்டு இருக்குது. அந்த கிருஷ்ணர், அந்த தட்சிணாமூர்த்தி மேலே இருக்கு.
இதெல்லாம் இந்த வருஷம் புதுசாக வாங்கியிருக்கேன். ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு பொம்மை சாஸ்திரத்துக்கு வாங்கணும்னு சொல்லி வாங்கி அப்படியே டெவலப் பண்ணுறோம். கீழெல்லாம் இந்த நல்லதும் நடக்கும், வீட்டில் நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. அம்பாடும் இந்த மாதிரி 4 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இந்த கடையில் செட்டாக கிடைக்கிற அந்த விக்கிரகம் கிடையாது, முகம் மட்டும்தான். இந்த வருஷம் கை கால் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நாங்களாம் அம்பாள் உருவத்தை அப்படியே இது பண்ணி புடவை கட்டி விட்டுருக்கோம். இது ஒரு ஃபுல் saree தான். இது இந்த மாதிரி பண்ணுறதுல எங்களுக்கு சந்தோஷம். இதெல்லாம் பிளான் பண்ணி பண்டிகை வரப்போகிறது அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி என்னென்ன வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணி க்ரியேட்டிவ் மைண்டு வந்து இது பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம்.
கொஞ்சம் சத்தமா சார் வணக்கம் சார், கோபாதாஜிலேருந்து வரோம். வருஷம் வருஷம் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். ஸோ இந்த குழு வச்சிருக்கிற சிறப்பு அம்சத்தை பற்றி உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரிங்கிற இந்த 9 நாள் வந்து தாயாருக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த ஸ்ரீரங்கநாச்சியார் தாயார் சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து கொலுவில் இருப்பாங்க 9 நாள். தாயார் வந்து தவமாக இருந்து தன்னுடைய சக்தியை வந்து குதிரையில் ஆவாகனம் பண்ணி கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் போய் பெருமாள் வந்து அந்த அசுரனை அழிக்கிறதா ஒரு ஐதீகம். அதுதான் இந்த நவராத்திரிங்கிறது கொண்டாடுறது. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லா இப்போ தசாவதாரங்கள், அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, அப்புறம் கிருஷ்ணருடைய சேஷ்டிதங்கள் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் செட்டு, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கருட சேவை, அதுக்கப்புறம் இந்த கும்பகர்ணன் வந்து தூய் எழுப்புறது, அப்புறம் சேது பந்தனம், இந்த மாதிரியான எல்லா இதுவும் வந்து நம்ம இந்த குழுவில் வந்து வச்சுருக்கோம். ஓகே, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மேலும் மேலும் தொடர எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. கோபால்தாஸ்க்கும் ஜெயம் டிவிக்கும் ரொம்ப நன்றி. காம்ப்ளிமெண்ட்டு கோபால்தாஸ். தேங்க்யூ. இது ஆக்சுவலாக இது வந்து ஸ்டோன் ட்ரீ. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பாசிட்டிவ் இது பண்ணுறதுனால தான். ஸோ என் பெயர் உமா. நான் இங்கே 4 வருஷமாக இருக்கேன். இங்கே நான் இப்போ குரு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் விடாமல் 17 வருஷமாக வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து புது பொம்மை வந்து கனகதாரா இதுவும் வாங்கியிருக்கேன், கனகதாரா செட்டு வாங்கியிருக்கேன். நான் இந்த நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி மாதிரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. இது வந்து மகிஷாசுரங்கிற ஒருத்தனை வதம் பண்ணி அம்பாள் வந்து 9 நாள் வதம் பண்ணி 10ஆவது நாள் வதம் பண்ணுறதுனால விஜயதசமியாக அதை கொண்டாடுறோம். இதை புரட்டாசி மாதம் அமாவாசை கழிச்சு பிரதமையிலேருந்து ரொம்ப 9 நாள் கொண்டாடுறாங்க. அதனால 10ஆவது நாள் விஜயதசமி அப்படின்னு வெற்றி வகையாக இதை கொண்டாடுறோம். அன்றைக்கி புது தொழில் புதுசாக பண்ணுறது எதுவுமே பண்ணுவாங்க. இது வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருக்கும் வந்து உகந்த நாள் இது. இதில் குங்குமம் கொடுக்கவும் வாங்கிக்கவும் பெரியவங்களையும் குழந்தைங்களையும் அழைச்சி ஒரு கெட் டுகெதராகவும் இதை ஒரு சிறப்பு வாய்ந்த பண்டிகையாகவும் ஒரு பெரிய பண்டிகையாகவும் நம்ம கொண்டாடுறோம்.